ராஜயோகம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீகச் செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் K. ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான கேப்டன் டிவி வழங்கும் ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பான நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் உள்ளிட்ட பல வெளிநாடுகளுக்கும் நேரில் சென்று தனது அற்புதமான ஆன்மீக சொற்பொழிவுகளின் வாயிலாக உலக நாடுகளில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் K. ராம் அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், பொதுவாக கிராமப்புறங்களில் ஒரு சொல் வழக்கு சொல்லுவாங்க சார், ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் தாத்பரியம் என்ன சார்? ஏன் இப்படி சொல்கிறாங்க? பொதுவாக எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார்னு வைங்களேன், அந்த ஜாதகர் பிதாவுக்கு மேலே பெருமையான வாழ்க்கையை, பெருமையான தகுதியை அடையக்கூடிய பாக்கியம் இருக்கிறதா அந்த ஜாதகருக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ், அதாவது அம்மா அப்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் தன்னுடைய பூர்வீக சொத்தில் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு விவசாயம் அல்லது அந்த இடத்துல அந்த சிற்றூர் சின்ன கிராமத்தில் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி உள்ளவங்களை வெளியூர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா, நான் இந்த கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்தேன், இந்த கிராமத்து மேலே இருக்கக்கூடிய பற்று, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆசையினால் அவங்க என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட அந்த கிராமத்தை விட்டு பெரியோர்கள் வாழ்ந்த அந்த பூர்வீகத்தை விட்டு அவ்வளவு எளிதாக வெளியில் வரமாட்டாங்க. ஆனால் இந்த 9ல் குரு உள்ளவங்களுக்கு பாருங்கள், என்னதான் கிராமத்தில் எவ்வளவுதான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தால் கூட அவருக்கு அந்த கிராமம் பிடிக்காது. அவர் எப்படியாவது நகர்ப்புறங்களில் வெளியில் வெளியூருக்கு போயிட்டு ஏதாவது ஒரு தொழில் பண்ணி தன்னுடைய சுய முயற்சியால் முன்னேறணுங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த முன்னேறணுங்கிற எண்ணம் அதிகமாக இருந்தால் கூட இந்த 9ல் குரு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக எந்த நகரத்துக்கு போனாலும் கண்டிப்பாக அந்த நகரத்தில் ஒரு முதன்மையான பெருமையை அடையக்கூடிய தகுதி நிச்சயமாக கிடைக்கும். அப்போ இந்த 9ல் குரு உள்ளவங்க என்னதான் பூர்வீகத்தில் சொத்து பத்துக்கள் இருந்தால் கூட அந்த சொத்து பத்துக்களை அனுபவித்து நிர்வாகம் பண்ணி பெருமைக்கு வர முடியாதுங்க. அடுத்த ஊர், அதாவது பிறந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் போய் ஜீவனம் பண்ணினால்தான் இவர் ஜாதகப்படி உண்டான பெருமைகளையும் பலன்களையும் யோகங்களையும் அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதனால தான் ஓடி போனவருக்கு 9ல் குரு. என்னதான் நீங்கள் பார்த்து நீங்கள் பிள்ளையை வளர்த்தினாலும் இந்த 9ல் குரு உள்ளவங்க வெளிமாநிலம் போகணும், வெளிநாடு போகணுங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க பெரியவங்க, என்னங்க, அதாவது முழங்கால் அளவுக்கு ஒரு கடங்கால் அளவுக்கு ஒரு பையனை வளர்த்தணும் அப்படின்னா, ஒரு குழந்தைய கடங்கால் அளவுக்கு ஒரு குழந்தைய வளர்த்தணும் அப்படின்னா முழங்கால் அளவுக்கு காசு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படியெல்லாம் காசு செலவு பண்ணி வளர்த்தினால் கூட வளர்த்துன அந்த குழந்தை வந்து தானாக வெளியேறி வெளி மாநிலம் வெளிநாடுகளில் பெரிய பெருமையை அடையக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில வீடுகளில் பசங்க வந்து வெளியில் போகணும்னு சொன்னால் கூட அனுப்ப மாட்டாங்க, இங்கேயே இருந்துக்கலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஐதீகத்தையெல்லாம் எடுத்துகிட்டு கண்டிப்பாக இந்த குரு ஆதிக்கம் உள்ளவங்க 9ல் குரு உள்ளவங்களை வந்து வெளி மாநிலம் வெளிநாடு அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய வெகுமதி. அதாவது உங்களுடைய குடும்பத்தில் சொந்த பந்தங்களில் 3 தலைமுறைக்கு யாராலும் கிடைக்க முடியாத வாழ முடியாத பெருமையான வாழ்க்கையை இவர் வாழ்ந்து காட்டுவார் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதுவே அந்த 9ஆம் இடம் வந்து கடகராசியாக இருந்துன்னு வைங்களேன், ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 9வது இடம் கடகராசியாக இருந்து கடகராசியில் குரு உச்சம் பெற்று இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த ஜாதகர் மிகப்பெரிய சாதனையை செஞ்சிட்டு இருப்பாருங்க. எவ்வளவு சாதனை செஞ்சாலும் அவர் வேதனையைத்தான் அதிகமாக சந்திக்க முடியும். அந்த வேதனைகள்லாம் வந்து அவருக்கு மிகப்பெரிய போதனைகளாக வாழ்க்கையில் மாறி தன்னுடைய கடைசி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊர் உலக மக்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை நல்ல வழியில் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் தன்னுடைய குழந்தை தன்னுக்கிட்ட தான் இருந்துக்கிட்டு இருக்கணும், தன்னுடைய கணவர் தன்னோட தான் இருந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் உலக மக்களுக்கும் ஊரார்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த 9ஆம் இடத்துல குரு இருந்து அந்த குரு கடக ராசியில் இருந்தது அப்படின்னா கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பை நிச்சயமாக அந்த ஜாதகர் சந்திப்பார் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படிங்கிற ஒரு வழக்கு சொல்லியிருக்கான அற்புதமான விளக்கத்தை கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. உங்களுடைய ஜாதகம், கைரேகை, பிறந்த தேதியை ஆய்வு செய்து பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள யோக பலன்களையும் பாவ புண்ணியங்களையும் பரிகார நன்மைகளையும் உறுதியாக தெரிந்து கொண்டு எண்கணித சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், தெய்வ பிரசன்ன சாஸ்திரம், விருட்ச சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம், மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம், சாமுத்திரிக சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்தின சாஸ்திரம் மற்றும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர விதிகளின்படி திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற அணுகுங்கள் சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள். என்ன நேர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கலங்க, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலையே வேண்டாங்க. உங்க டிவி ஸ்கிரீன்ஸ்ல ஸ்க்ரோல் ஆகிற வெப்சைட் அல்லது யூடியூப் ஐடியை நோட் பண்ணுங்க, அதை டைப் பண்ணுங்க, ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்து மகிழுங்க. உங்களுடைய ஜாதகம், கைரேகை, திருமண பொருத்தம் பார்த்து உங்களுடைய எதிர்காலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் துல்லியமாக கணிக்கணுமா? உங்க டிவி ஸ்கிரீன்ஸ்ல ஸ்க்ரோல் ஆகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, சாரை நேர்ல வந்து பாருங்க. இல்லைங்க என்னால நேர்ல வந்து பார்க்க முடியாது, இல்லை நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கும் கவலையே வேணாங்க. அதே நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஃபோன்லயே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஃபோன்லயே உங்களுடைய கேள்விக்கான விடையையும் தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ராஜயோகம்.